يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ் அல் குர்ஆனில் தன்னை வணங்க வேண்டும் என்று எங்கெல்லாம் பேசுகிறானோ அதற்கு அடுத்து பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையை அடுத்து சொல்கிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹுவை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உறுதிப்படுத்தி விட்டான். அப்படி சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒபில் வாலிதைனி எஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கு அதிகம் உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லி உம்மிக்க, உன்னுடைய உம்மாவுக்குன்னாங்க. அந்த சஹாபி கேட்டாங்க, சும்மா மன், அடுத்து யாருக்குன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லி உம்மிக்க, உன்னுடைய உம்மாவுக்கு தான்னாங்க. அவங்க மூணாவதும் கேட்டாங்க, அடுத்து யாருக்குன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உம்மாவுக்கு தான் அப்படின்னாங்க. அவங்க நாலாவது கேட்டாங்க, சும்மா மன், யாருக்குன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லி அபீக்க, உன்னுடைய அத்தாக்குன்னாங்க. ஆனால் முதல்ல 3 தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ யாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்ட போது உம்மாக்கு உம்மாக்கு உம்மாக்குன்னாங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்தில் தாயினுடைய மகத்துவம் மிக உயர்ந்த ஒரு காரியம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத்தினுடைய நேரம் தன்னுடைய பிள்ளைக்கு நிறைய உபதேசம் செஞ்சுருக்கிறாங்க. குர்ஆனில் சூரத்துல் லுக்மானில் அல்லாஹ் தன்னுடைய லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை எல்லாம் நிறைய பேசுகிறான். அவருடைய பேரை சொல்லியே பேசுகிறான். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என் பிள்ளை ஒழுங்காக வளர்ந்துருக்காரா, நான் என் பிள்ளையை நல்லா வளர்த்திருக்கானா அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறதுக்காக மௌத்தினுடைய கடைசி நேரத்தில் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில் உனக்கு சொல்ல வேண்டியதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். உனக்கு சொல்லாததுன்னு ஒன்று இந்த உலகத்தில் நான் விட்டுட்டு போகல. அதெல்லாம் கேட்டு நீ ஒழுங்காக வளர்ந்துருக்கிறியாங்கிறத இப்போ நான் சோதிக்கணும். அதனால் நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால் சொர்க்கத்தினுடைய மண் எனக்கு வேணும், கொண்டு வான்னு சொன்னாங்க. சொர்க்கத்தினுடைய மண் வேணும், அதை பார்த்துட்டு தான் நான் மௌத்தா போகணுன்னாங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் கொண்டு வரேன் வாப்பா அப்படின்னு மகன் போனார். அம்மா திருகையில் மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பரை எடுத்து அந்த அம்மாவுடைய காலில் ஒட்டி இருக்கிற மண்ணை அந்த பேப்பரில் தட்டினார். தட்டி கொண்டு வந்து அத்தா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் கொடுத்து, நீங்கள் கேட்ட சொர்க்கத்தினுடைய மண் இதுதான்னாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் பிள்ளை ஒழுங்காக தான் வளர்ந்துருக்கான். ஏன்னா தாயினுடைய பாதம் தான் ஒரு பிள்ளையினுடைய சொர்க்கம். அப்படின்னா அந்த தாயினுடைய பாதத்தில் பட்ட மண்ணை சொர்க்கத்தினுடைய மண் அப்படின்னு என் பிள்ளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா என் பிள்ளையை நான் ஒழுங்காக தான் வளர்த்துருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானாங்க. இப்போ நம்முடைய முன்னோர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னால் அத்தாவை இழந்த ஆள், பிறந்து கொஞ்ச நாளில் உம்மாவை இழந்து அபூ தாலிப், அப்துல் முத்தலிப் இவங்களுடைய அரவணைப்பில் வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு பின்னால் அபுவா என்கிற இடத்துல, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவில் இருக்கிற அபுவா என்கிற இடத்துல அடக்கப்பட்ட தன்னுடைய உம்மா ஆமினா ரதியல்லாஹு அன்ஹாவை ஜியாரத்து செய்கிறதுக்காக 1000 சஹாபிகளோடு போனாங்க. இமாம் புகாரி அறிவிக்கிற ஹதீஸ் இது. அங்கே போய் கபூரில் நின்று அம்மாவுடைய கபூரை பார்த்த உடனேயே பக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பித்தாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுறத பார்த்த உடனே சூழ்ந்து நின்ற சஹாபிகள் எல்லாம் அழ ஆரம்பிச்சாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மாவினுடைய கபருக்கு போன ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தவங்க யாரு? அபூ தாலிபினுடைய மனைவி. அபூ தாலிபினுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தாங்க. அலி ரலியல்லாஹுனுடைய உம்மா அவங்க. அவங்க அந்த அம்மா அந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆகுறாங்க. இது நபித்துவத்துக்கு பின்னால. அப்படி வஃபாத்தான பின்னால செய்தி தெரிஞ்ச உடனே நேர வீட்டுக்கு வந்தாங்க. வந்து குளிப்பாட்டி இருக்கிற பெண்கள்கிட்ட சொன்னாங்க, என் அம்மாவை குளிப்பாட்டின பின்னால கஃபன் போடுறதுக்கு முன்னால எனக்கு நீங்க சொல்லணும்னாங்க. அவங்க குளிப்பாட்டி முடிச்சுட்டு குளிப்பாட்டிட்டோன்னு சொன்னாங்க. தான் மேலே கிடந்த போர்வையை கழட்டி கொடுத்தாங்க. கழட்டி இதை உம்மாவுடைய உடம்போட சுத்துங்கன்னாங்க. சுத்திக்கிட்டு அதுக்கு மேலே கஃபனை போடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி கஃபனை போட்ட பின்னால ஜனாசா வந்தது, தொலை வச்சாங்க. நேர கபருக்கு வந்தாங்க. எப்போவுமே கபரில் இறங்கி ஜனாசாவை வைக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை வைக்கிறதுக்கு முன்னால் கபரில் இறங்கி படுத்துட்டாங்க. ஒரு ஜனாசா எப்படி கிபிலாவை முன்னோக்கி முகத்தை திருப்பி நம்ம படுக்க வைப்போமோ அதுபோல் அந்த கபூரில் படுத்துட்டாங்க. படுத்துக்கிட்டு அல்லாட்ட துவா செய்கிறாங்க. அல்லாஹும் மஃபிர்லி உம்மி, அல்லாஹுவே அம்மாவை நீ மன்னிச்சிரு அல்லாஹ். இன்னஹா உம்மி பாத உம்மி, என் உம்மாவுக்கு பின்னால் உம்மா மாதிரி என்னை வளர்த்த தாய். இந்த தாயினுடைய பாசம், ஒரு தாய் பிள்ளைய வளர்க்கும் போது அதை உள்வாங்கின ஒரு பிள்ளையினுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? என்னுடைய அம்மாவுக்கு பின்னால், ஆமினா அம்மாவுக்கு பின்னால் என் அம்மா மாதிரி என்னை வளர்த்த அம்மா. அல்லாஹ்வே இந்த அம்மாவை நீ மன்னிச்சிரு. பிஹக்கி நபியிக்க, ஓ நபியான என்னுடைய ஹக்கை கொண்டு மன்னிச்சிரு. ஒபி ஹக்கில் அம்பியா இல்லதீன மின் கபுலி, எனக்கு முன்னுண்டான நபிமார்களுடைய ஹக்கை கொண்டு, என் ஹக்கை கொண்டு எம்மாவை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவை கபரில் வச்சுக்கிட்டு திரும்ப அந்த கபரை பார்த்து பேசுறாங்க. ஜஸாக்கில்லாஹி கைரன் யா உம்மி, அம்மா அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தருவானாக. பசியோட இருந்து என்ன வளர்த்த தாயே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின வார்த்தைகள், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை பார்த்து என்ன சொல்லணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பசியோட இருந்து என்ன வளர்த்து ஆளாக்குன என்னுடைய அம்மா, ஜஸாக்கில்லாஹி கைரா, அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த கூலியை தருவானாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. சின்ன பிள்ளையில மௌத்தா போன ஆமினா அம்மாவை பின்னால போய் கபர் ஜியாரத்து செய்கிறாங்க. தன்னை வளர்த்த ஃபாத்திமா பின்த் அஸத அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால கபூர்ல இருந்து கபரடக்கம் செய்கிறாங்க. அப்படிங்கிற இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு பிள்ளை உம்மாவுடைய விஷயத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற முன்மாதிரியை இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போறாங்க. அதனாலதான் தாய், இந்த உலகத்தை நம்ம அடிக்கடி சொல்றதுதான், ஒரு உம்மாங்கிறவங்க உலகத்துல பழிவாங்கும் குணம் இல்லாத ஒரு படைப்பு யாருன்னா அம்மா தான். அப்பா கூட அப்பப்போ முரட்டு குணம் வந்துடும். ஆனால் அம்மா பழி வாங்குற குணம் இல்லாத ஒரு படைப்பு உலகத்தில் இருக்குன்னா அது உம்மா தான். வேணா எப்படி வேணாலும் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ராத்திரி படுத்துருக்குறோம், காதுக்குள்ளால ஒரு பூச்சி போயிடுச்சு, உள்ளே போய் கொட கொட கொடங்குது. ஒருத்தர் சொன்னார் தண்ணியை ஊற்றுங்கன்னாரு, ஊற்றிட்டோம். இன்னொருத்தர் சொன்னார் விளக்கெண்ணெயை ஊற்றுங்கன்னாரு, ஊற்றிட்டோம். இன்னொருத்தர் சொன்னார் அதை ஊற்றுங்க இதை ஊற்றுங்க, பெனாயில் ஆசிட்டை தவிர எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. பூச்சி போகல. ராத்திரி ஃபுல்லாக தூங்க முடியல. காலையில் வெளியே போனோம், இஎன்டிகிட்ட போனோம். அவர் அப்படி தண்ணி அடித்தார், பூச்சி வெளியே வந்துருச்சு. பார்த்தா கருப்பு கலரில் ஒரு சின்ன பூச்சி. அதை எடுத்து அவர் குப்பை தொட்டியில் போட போகிறார். அப்படி போடும்போது இவன் சொல்கிறான், போடாதீங்க, அதை ஏன்ட்ட கொடுத்துருங்க, அதை அணுவணுவாக கொல்லணும். ஏன்னா ராத்திரி ஃபுல்லாக என்னை தூங்க விடாமல் உள்ளே உட்காந்து என்னை என்ன பாடுபடுத்திச்சு அப்படின்னு அதை முதல்ல ஒரு கையை ஒரு காலை ஒரு ரெக்கையை அப்படி வெட்டி அது துடிக்கணும். துடிக்கிறத நான் பார்க்கணும்பா. இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஒரு தாய் பிரசவத்தினுடைய நேரத்தில் பாயிஸில் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, பிரசவ வலியை, ஒரு தாயினுடைய பிரசவ வலியை பார்த்த பின்னால இந்த பொம்பளைக்கு கபூரில் வேதனை இருக்கும்னு நான் நம்பலைங்கிறார். அது கபூரில் வேதனை இருக்கும்னு நான் நம்பல. ஏன்னா அந்த வேதனையை வாழும் போதே, பிள்ளைய வயிற்றில் இருந்து வெளியே எடுக்கும் போது அவள் அனுபவிக்கிற அந்த வலி அத்தனை கொடுமையான வலி.
இந்த வலியை பார்த்த பின்னால இவளுக்கு கபர்ல வேதனை இருக்கும்னு என்னால் நம்ப முடியலைன்னு சொல்றாரு. அந்த பிரசவத்தினுடைய வலியில அந்த குழந்தை வெளியே வருது. வெளியே வந்ததோட அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே பிள்ளையை கொண்டு கையில் கொடுத்த உடனே வாரி அணைச்சி முத்தம் தானே கொடுக்குறா. 10 மாதம் என் வயிற்றுல உட்காந்து என்னெல்லாம் பண்ணுறேன்னு ஒரு அடி கொடுத்தாளா? எந்த தாயாவது அடிக்கிறாங்களா? இவ்வளவு வலி ஒன்னால எனக்கு வந்ததே, இத்தனை மாசமா நான் சிரமப்பட்டேனே ஒன்னால தானே அப்படின்னு ஒரு ஓங்கி ஒரு அடி அல்லது ஒரு குத்து இல்லையே. ஆனால் அதனால தான் நம்ம சொல்றோம் பழி வாங்குற குணமில்லாத ஒரு படைப்பும்பா. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயினுடைய பாதத்துல சொர்க்கம்னாங்க. உன்னுடைய தாயினுடைய மகிழ்ச்சி ரப்பினுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய தாயினுடைய கோபம் அல்லாஹ்வினுடைய கோபம். அதனால தான் குர்ஆனும் ஹதீஸும் பெற்றோர்கள் விஷயத்தில் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒழுங்கை படித்து கொடுக்கிற போது தாயினுடைய பிரார்த்தனை அத்தாவினுடைய துவா இந்த இரண்டுக்கும் இலக்கான ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கை வாழும். தஃப்சீர் ரூஹுல் பயான்ல இருக்கு, ஒரு இளைஞர் பள்ளியில் உட்கார்ந்துருக்கார் பக்தாதில். அந்த பள்ளிக்கு அப்துல் ரஸாக் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி வர்றார். அவர் அந்த காலத்தில் பெரிய பிரசங்கி. அவர் பிரசங்கம் செஞ்சாருன்னா பெருங்கூட்டம் வந்துடும். அவர் வர்றாருங்கிறதுனால பள்ளி நிரம்பிருச்சு. அவர் பள்ளியில் நின்று பேசுகிறார், அந்த மக்களுக்கு நசியத் செய்கிறார். ஆனால் இந்த இளைஞர் வெளிப்பள்ளியில் தனியாக உட்கார்ந்துருக்கார். அவர் உள்ள வரவும் இல்லை, அவர் பேச்சை கேட்கவும் இல்லை, தனியாக உட்கார்ந்துருக்கார். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு வயதான மனிதர் வந்தார். வந்தவர் இவற்றை கேட்டார், அப்துல் ரஸாக் உள்ள பேசிட்டு இருக்கார, நீ ஏன் உள்ள போகலன்னு கேட்டார். அவர் சொன்னார், அந்த இளைஞர் சொன்னார், நான் ரஸாக்கிட்ட இருந்து இல்ம் எடுக்கிற ஆள், எனக்கு அப்துல் ரஸாக் எல்லாம் தேவையில்லை. ரஸாக்கினுடைய அடிமை தான் உள்ள பேசுறாரு, ரஸாக்கு அல்லாஹ். அப்ப ரஸாக்கான அல்லாஹ்விடம் இருந்து ஞானம் எடுக்கிறவன் நான், அதனால எனக்கு அப்துல் ரஸாக்குடைய பேச்செல்லாம் பெருசா தெரியலன்னாரு. உடனே வந்தவர் சொன்னாரு, இல்லை இல்லை, என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய மனுஷன் தானே, அவர் உள்ள போய் உட்காரலாம்ல அப்படின்ன உடனே அந்த இளைஞருக்கு கோவம் வந்துருச்சு. மரியாதையாக எழும்பி போயிருங்க. அது பெரியவர்கிட்ட சொன்னாரு, மரியாதையா எழும்பி போயிருங்க, இல்லைன்னா நீங்க தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்னு மைக்க ஆன் பண்ணி சொல்லிடுவேன். எல்லாரும் உங்க கையை காலை பிடிச்சிருவாங்க, விடமாட்டாங்க அப்படின்ன உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷத்தோடு அந்த இளைஞர்கிட்ட சொன்னாரு, தம்பி அம்மாவுடைய துவா, அதனால உன்னை சந்திக்க அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். உன்னுடைய தாயினுடைய பிரார்த்தனை, நீ அம்மாவுக்கு செய்கிற ஹிதுமத்து, அதை பார்த்து பூரித்து போன அல்லாஹ் என்கிட்ட சொன்னா, இந்த பள்ளியில் அப்துல் ரஸாக் பிரசங்கம் பண்ணும்போது வெளியில் தனியாக ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு அல்லாஹ் என்கிட்ட சொன்னான். நம்ம இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பிள்ளை பெற்றோர்கள் விஷயத்தில், குறிப்பாக அம்மா விஷயத்தில் அன்புள்ள பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்பு கிடைக்கும்னு விளங்குது. நம்ம கண்ணால பார்க்குற ஆளு தானே, அந்த பிள்ளைகளுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்பு கிடைக்கும்னு விளங்குது. இப்போ அந்த அளவுக்கு ஒரு பாக்கியமான அமல் பெற்றோர்களை பேணுதல். அல்லாஹ் அந்த பெரும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وآل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.